நிறைய மக்கள் கேட்கறது என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது எத்தன நாள்ல தீருங்க? உங்ககிட்ட வந்தா? என்ன பொருள் குடுப்பீங்க? இது எப்படிங்க வேலை செய்யும்? இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்திருக்கிறது ராஜவசியமை. இது ராஜவசியமை நடக்காத காரியத்த நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா நெறைய பேர் சொல்றாங்க, இது எத்தன நாள்ல பலிக்கும்? இது எத்தன நாள்ல நடக்கும்? எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லிட்டோம்னா, நான் தான் கடவுள். திருப்பதி போற எல்லா கூட்டமும் என் பின்னாடி வந்துரும். எதையுமே நம்ம முடிவு பண்றதில்ல. பகவான் முடிவு பண்றது தான். முயற்சி மட்டும்தான் நம்மளோடது. முடிவு எல்லாமே பகவானோடது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க ராஜவசியமைய வாங்கி பயன்படுத்துங்க. வியாபாரத்தில டல்லா இருக்கிறவங்க, தொழில் ரீதியா பாதிக்கப்பட்டவங்க, வியாபார ரீதியா பாதிக்கப்பட்டவங்க, பணத்தால பாதிக்கப்பட்டவங்க, நம்பிக்கை துரோகிகளால பாதிக்கப்பட்டவங்க இத தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். இது உடனே ரிசல்ட் வருமான்னா, பகவான்கிட்ட மட்டும்தான் ரிசல்ட் உண்டு. குடுக்கறது மட்டும்தான் டாக்டர் மருந்து மட்டும் தான் குடுப்பார். குணமாவறது, குணமாக்குறது எல்லாமே தெய்வத்தோடது. நாங்க குடுக்கறது எல்லாமே தெய்வ பொருளு. கரெக்ட்டா எந்த நேரத்தில உங்களுக்கு வேலை செய்யணுமோ, அப்ப வேலை செய்யும்.